ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்காக இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு ஊற வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு இது போல் ஊற வச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும், அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2, 3 ஏலக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த பருப்பு பாதி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு இது போல் அழுத்தம் கொடுத்து கலந்து விடலாம். ஜவ்வரிசியும் நல்லா ஊறி இருக்கிறதுனால இதுவும் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். இந்த நேரம் நல்லா மசிய வச்சுட்டு இந்த ஜவ்வரிசி மட்டும் நல்லா அப்படியே வெந்து வந்துட்டே இருக்கட்டும். இந்த பருப்பு நல்லா இது போல் மசிய வச்சுருந்தா தான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைச்சி நல்லா கொதிச்சு வரணும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, இது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அது ஒரு உரம் கொதிச்சு வர நேரத்தில் இப்போ நல்லா நமக்கு இந்த ஜவ்வரிசி வெந்து வந்துடுச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ நம்ம வெல்லம் தண்ணி கொதிக்க வச்சோல்ல, அதை வடிகட்டி இப்போ இந்த பாசிப்பருப்போடவே அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்துட்டே இருக்கட்டும். அப்போ தான் இந்த வெல்லத்தோட பச்சை வாசனைலாம் போகும். இது நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு முடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வாசனைக்காக முந்திரி திராட்சை தாளிச்சுக்கலாம். இதில் 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக திருகின தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டதுன்னு சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் செவந்து வர நேரத்திலே தாராளமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்தோடனே இதை எடுத்து அப்படியே இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தா நல்ல டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இது ரொம்ப ஆரோக்கியமான பாயாசம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். எப்போவுமே ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் இந்த பாயாசமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.